கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, திருவருகை காலம் 3வது வாரத்திற்கு வர உதவி செய்த இறைவனுக்கும் இந்த நாட்களிலே நமக்காக பரிந்து பேசி அருளை தந்த அன்னை வேளாங்கண்ணி தாய்க்கும் நன்றி சொல்லி, இந்த வாரம் மகிழ்ச்சியின் வாரம், எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை உங்களோடு சேர்ந்து எண்ணி பார்க்க ஆசைப்படுகிறேன். இன்றைய 3 வாசகங்களும் இரத்தின சுருக்கமாக நமக்கு சொல்லுவது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான். ஆகவே இந்த மகிழ்ச்சியோடு எப்படி வாழ முடியும் என்பதை நாம் சிறிது அலசி பார்ப்போம். இன்றைய நற்செய்தியை 4 பிரிவுகளாக பிரித்து எளிதாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இதில் மற்ற 2 வாசகங்களும் அடங்கி இருப்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். 1 நற்செய்தியின் பின்னணி, 2 திருமுழுக்கு யோவானின் முன் நடந்த அணிவகுப்பு, 3 திருமுழுக்கு யோவானின் அறவுரை, 4 நம் வாழ்வில் எப்படி இதை வாழ முடியும். 1 நற்செய்தியின் பின்னணி. இந்த பின்னணியை நாம் சரியாக புரிந்து கொண்டால் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வழிவகைகளை இறைவன் சொல்லித் தருவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு அணிவகுப்பு நடப்பதாக நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த அணிவகுப்பு? ஆபிரகாமின் பிள்ளைகள் எனப்படும் ஆணோ அல்லது பெண்ணோ தனது சொத்தாக கருத வேண்டியது தனது செயல்களையே. A child of Abraham must demonstrate his or her heritage in deeds என்று சொல்லுவார்கள். ஆகவே இஸ்ராயல் மக்களுக்கு வெறும் எண்ணத்தோடு வாழ்வது அல்ல வாழ்க்கை. அவர்கள் செயலில் தங்களை ஈடுபடுத்த வேண்டும். சொல்வதைப் போல அவர்கள் செய்ய வேண்டும். அதுதான் அவர்களுடைய பாரம்பரியமாக, அவர்களுடைய சொத்தாக மதிக்கப்பட்டது. ஆகவே எப்படிப்பட்ட செயல்களை அவர்கள் செய்ய வேண்டும்? காணாமோனான்னு எதுவும் செய்ய முடியாது. ஆகவே 2 செயல்களை அவர்கள் தங்களது சொத்தாக கொண்டிருக்க வேண்டும். 1, ஏழைகளுக்கு எப்பொழுதும் அவர்கள் உதவ வேண்டும். இந்த ஏழைகள் என்பதை நீங்கள் பல நேரங்களில் விதவைகள், கைவிடப்பட்டோர் என்றெல்லாம் நாம் விவிலியத்திலே பார்த்திருக்கிறோம். ஆக இந்த ஒரு கேட்டகரி மக்களுக்கு உதவி புரிய வேண்டும். 2வது நீதியோடு செயல்பட வேண்டும். ஆக இந்த 2மே செயல்பாடுகள் தான். உதவி செய்தல் ஒரு செயல், நீதியோடு செயல்பட வேண்டும் என்பதும் ஒரு செயல். ஆக இதுதான் அவர்களுடைய சொத்தாக மதிக்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக ஏசாயா புத்தகம் 48:17 நாம் இவ்வாறு படிக்கிறோம். இஸ்ராயலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகி ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. அவரும் ஒரு செயல்தான் செய்கிறார், கற்பிக்கின்றார், வழி நடத்துகின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான தெய்வம் அவர்களை வழி நடத்தியது, சொல்லியதை செய்து காட்டிய தெய்வம். நான் தான் உங்களுக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை வழி நடத்துபவரும் நானே. ஆகவே இந்த அருமையான இறைவனின் துணையோடு இறைவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள் வாழ்வு இது போன்று இருந்தால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். இப்படி அவர்கள் வாழ்ந்தால், இறைவனது திட்டப்படி ஏழைகளுக்கும் நீதியோடும் அவர்கள் செயல்பட்டால் எப்படி மகிழ்ச்சி இருக்கும் என்பதையும் அவர் சொல்லுகிறார். கற்பிப்பவரும் வழி நடத்துகிறவரும் அவரே உங்கள் வாழ்வு, நம் வாழ்வு எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும், எங்கெல்லாம் நாம் இந்த மகிழ்ச்சியை காணுவோம் என்று அவர் சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். வேதத்திலிருந்து, இறை வாக்கிலிருந்து தான் உங்களுக்கு படிக்கிறேன். அதே இறை வாக்கினர் ஏசாயா புத்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் யாரு? இறைவனுடைய திட்டப்படி ஏழைகளுக்கும் நீதியோடும் நடக்கின்ற அவர்கள்
பசியடையார், தாகமுறார், வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். ஆகவே இவ்வளவு ஆசீர்வாதங்களை தருகிறார், இவ்வளவு அருள் வளங்களை அவர் தருகிறார். என்ன தேவையோ நமக்கு, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எதெல்லாம் நமக்கு தேவையோ அவை அனைத்தையும் அவர் தருவதாக சொல்லுகிறார். ஆகவே இப்படி அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், இப்படி இந்த அருளுக்குள் ஆசீருக்குள் அவர்கள் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அந்தோ பரிதாபம், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஆண்டவர் விருப்பப்படி ஏழைகளுக்கும் விதவை அனாதைகள் என்ற அந்த ஒரு கூட்டத்தாருக்கு உதவி செய்திருக்க வேண்டும், அதிலும் நீதியோடும் நேர்மையோடும் செயலாற்ற வேண்டும். இல்லை. ஆனால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? எப்படி இந்த அருளை இழந்தார்கள், ஆசீரை இழந்தார்கள், ஆண்டவனை வேண்டாம் என்று சொன்னார்கள், மகிழ்ச்சியே எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார்களையும் அதே இறைவாக்கினர் ஏசாயா புத்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயே ஆனால், அப்ப என்ன? செவிசாய்க்கவில்லை, செவிசாய்த்திருப்பாயே ஆனால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உனக்கு எல்லாம் கிடைத்திருக்கும், உனக்கு வாழ்வு கிடைத்திருக்கும், அருள் கிடைத்திருக்கும், உங்களுக்கு ஆற்றல் கிடைத்திருக்கும், எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று சொல்லி, உன் வழிமரபினர் மணல் போல் அளவாயும் உன் வழித்தோன்றர்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். ஆகவே இவ்வளவு ஆசீர்வாதங்களை நான் தந்திருப்பேன், வலிமை, ஆற்றல், மகிழ்ச்சி, மனநிறைவு எல்லாம் தந்திருப்பேன். ஆனால் அந்தோ பரிதாபம், நீங்கள் அப்படி வாழவில்லை என்று சொல்லுகிறார். பின் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஆமோஸ் மிக அழகாக சொல்லுகிறார். அவர் சொன்ன அந்த வாழ்வு, ஆமோஸ் சொல்லிய அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு சொன்ன அதே வாழ்வு, அந்த இறைவாக்கினர் சுட்டி காட்டிய அந்த தீய வாழ்வு இன்றும் நம்மிடம் இருக்கிறது. நான் யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியை எடுத்து உங்களுக்கு படிக்கவில்லை. ஆனால் இன்றைய வாழ்வு அப்படித்தான் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக நிறுத்தி நிதானமாக படிக்கிறேன். அவசரப்படவில்லை நான். இந்த வாழ்வு, அன்று ஆமோஸ் வாழ்ந்த வாழ்க்கை இன்று நம்முடைய ஊடகங்களிலே, நம்முடைய செய்தித்தாள்களிலே நாம் பார்க்கிறோமா இல்லையா, நாம் இருக்கின்ற இடங்களிலே இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த வேதத்தின் மூலம் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆமோஸ் இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 6, 7 வசனங்களிலே அவர் இவ்வாறு கூறுகிறார். பிறகு நான் விளக்கம் சொல்லுகிறேன். ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ராயேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடும் தண்டனை தீர்ப்பை மாற்ற மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை 2 காலணிக்கும் விற்கிறார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்தினார்கள். கடன்காரனும் இருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு பலிபீடங்களின் முன் கிடத்தி அபராதம் விதித்து பணம் வசூலிக்கிறார்கள். இதையே நான் நிறுத்தி நிதானமாக சொல்லுகிறேன். அவர்கள் செய்த படித்த அந்த தவறு: 1, ஏழை எளியவர்களை அடிமையாக்குவது; 2, அவர்களை சுரண்டுவது; 3, தாறுமாறான பாலியல் பாவங்களை செய்வது; 4, ஏய்க்க வேண்டும் என்பதற்காகவே கடன் வாங்குவது; 5, போலி தெய்வங்களை சிலை வழிபாடு செய்வது. இது இன்று நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா இல்லையா? எல்லாம் எல்லாரிடமும் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. இதில் இந்த 5ல் ஏதாவது ஒன்று நம்மிடம், நம் குடும்பங்களில் நம்மை அலைக்கடிப்பதை நாம் அறிந்திருக்கிறோமா இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. இல்லறம், துறவரம், தனியறம், எல்லா அறத்திலும் இது இருக்கிறது. ஏய்க்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடமும் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய காரணிகள் ஏராளமாக நமக்கு இருக்கிறது, சொல்லித்தரப்படுகிறது, சீரியலில் அது தெளிவாக்கப்படுகிறது. ஆகவே இந்த மகிழ்ச்சியை இழப்பதற்கான காரணிகளை, ஆசிரை, அருளை, வல்லமையை, வலிமையை இழக்கக்கூடியவைகள் நம்மிடம் நிறைய உண்டு.
இப்பொழுது நாம் இரண்டாவது கட்டத்திற்கு வருகிறோம். மகிழ்ச்சியை இழந்த மக்கள் இப்பொழுது ஒரு அணிவகுப்பு செய்கிறார்கள். வாழ்வை தேடுகின்றவர்கள் ஒரு அணிவகுப்பு செய்கிறார்கள். திருமுழுக்கு யோவானின் முன் அணிவகுப்பு. கூட்டத்தினர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். வரி தண்டுவோரும் அவ்வாறே வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவரும் அவர்களிடம் அதிகமாக வரி தண்டாதீர்கள் என்று கேட்கிறார் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக படை வீரரும் அவரை அணுகி வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரும் யாரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் என்று என்ன செய்ய வேண்டும், என்ன வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. நீங்க இப்படி நினைச்சு பாருங்கள் என்று சொல்லவில்லை. என்ன செய்ய வேண்டும் நான் தான் சொன்னேன். இதுதான் சொத்தாக மதிக்கப்பட்டது. ஆபிரகாமின் மகனோ மகளோ அவனுக்கு சொத்தாக கருதப்படுவது இறைவனுடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். ஆகவே வெறும் எண்ணம் போதாது, நமக்கு செயல் வேண்டும் என்பதை அந்த மக்கள் அறிந்திருந்தார்கள். அதே தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். யாக்கோபு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 14-16 என்ன சொல்லுகிறது என்பதை வாசித்து காட்டுகிறேன். நாம் நினைக்கலாம், உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், நீதியோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், நம் குடும்பங்களிலே சண்டை போடக்கூடாது என்று நினைக்கிறோம், பிறரை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். செயல்படுகிறோமா? அந்த துணிச்சல், அந்த ஆற்றல், அந்த மகிழ்வு, அருள், ஆசீர் இருக்கிறதா என்பதை சிந்திக்க அழைக்கின்ற ஒரு பகுதி. என் சகோதர சகோதரிகளே, யாக்கோபு 2:14-16 நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர் உடலுக்கு தேவையான எவற்றையும் கொடாமல், எப்படி எதையும் கொடாமல், கை நீள மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது, ஆனால் என்ன சொல்லுகிறோம்? உங்களுள் ஒருவர் அவரை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரெனில் அதனால் பயன் என்ன? நான் கேட்கவில்லை, வேதம் கேட்கிறது, இறைவன் கேட்கிறார். நினைவோடு நின்று விடாதீர்கள், கையை நீட்டுங்கள், மனதை அகலப்படுத்துங்கள், தாராள உள்ளத்தோடு ஏழைகளுக்கு நீதியோடு செயல்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த அணிவகுப்பின் இரத்தன சுருக்கம் செயல்பட வேண்டும். நீங்களும் நானும் அப்படித்தான் இந்த மகிழ்ச்சியை பெற வேண்டுமானால் செயல்பட வேண்டும், வாழ வேண்டும், அள்ளி கொடுக்க வேண்டும், ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும். செயலில் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், அருள் கிடைக்கும், ஆசீர் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும், மகிழ்வும் மனநிறைவும் கரை புரண்டோடும் என்று சொல்லுகிறார். சொல்வது எளிது, செய்வது கடினம் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவது பகுதிக்கு நாம் செல்கிறோம். திருமுழுக்கு யோவானின் அறிவுரை. அங்கே அணிவகுப்பும் அறிவுரையும் என்று கொடுத்திருக்கிறேன். அறிவுரை சொல்லுகிறார். இதை கொடுப்பதற்கு, பிறரை வாழ வைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியது நம்முடைய வீண் பிடிவாதங்கள். ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், காரணங்களை கண்டுபிடிப்பது, மிகவும் பகுத்தறிவோடு செயல்படுவதாக சொல்லி தவறு செய்வது, ஈகோ என்ற ஒரு பிடிக்குள் சென்று மாட்டிக்கொள்வது. ஆகவே இவைகளை களைந்து விடுங்கள் என்றுதான் அவர் தன்னையே முன்னுதாரணப்படுத்தி, வருகின்றவர் நான் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் இப்படியெல்லாம் செய்ய போகிறார், நான் அவரை சுட்டிக்காட்ட வந்தவன் என்று தாழ்மையோடு தன்னையே மாற்றி ஈகோவை அழித்து ஒழித்து, இது என் குடும்பம், இது என் மக்கள், இது நான் அன்பு செய்கின்ற ஒரு குழந்தை, ஆகியவர்களுக்காக இவருக்காக நான் என்ன செய்ய முடியும், எப்படி வாழ முடியும் என்று தாராள உள்ளத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். என்னையே முன்னுதாரணமாக அறிவுரையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வருகிறவர் நான் அல்ல, எனக்கு பின் வருகிறவர் வேறு ஒருவர், ஆவியால் அவர் உங்களுக்கு எல்லாம் தருவார் என்று அடுக்கடுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனதார வாழ்த்தி ஈகோவை ஒழித்து மகிழ்வோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், நான் வாழ்கிறேன் என்று சொன்ன அருமையான திருமுழுக்கு யோவானின் அறிவுரை தான் மூன்றாவது பகுதியாக நாம் பார்த்தோம். நான்காவது பகுதி, இறுதி பகுதி, வாழ முடியுமா, வாழ வேண்டும், வாழ முடியும் என்பதற்காக ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிக்கிறேன். ரோமியருக்கு எழுதிய திருமுகம்
12வது அதிகாரம் முழுவதும் மலை பிரசங்கத்தின் மலைப்பொழிவின் சுருக்கம் என்று சொல்லுவார்கள். அதிலே 1-2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். ரோமையர் 12:10-13-15. உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். இதெல்லாம் நீதியோடும் நேர்மையோடும் செயல்படுகின்ற அருமையான மகிழ்ச்சி தருகின்ற செயல்கள். 13. வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். இது ஒரு ஆசீர்வாதம், அற்புதமானது, அன்னதானம், அருமையான ஒரு செயல். அதற்காக உதவி செய்வது மிக போற்றுதற்குரியது. 15. மகிழ்வாரோடு மகிழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள், இரண்டர களங்கள். கடவுளே மனிதனாக நம் நாற்றத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் ஏன் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி, கணவர், குழந்தைகள், நான் இருக்கின்ற கூட்டு குடும்பம், என்னுடைய துறவரத்தில் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடியவர்கள் வெறுத்தாலும் ஏன் வாழ முடியாது என்று நினைக்கக்கூடாது. வாழ முடியும், வாழ வேண்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு மகிழ்ச்சி இழந்து விடாத ஒரு வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். ஊம் டு டூம் ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு இறைவன் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அந்த மகிழ்வையும் மனநிறைவையும் இழந்து விடாமல் இருக்க வாழ்ந்து காட்டிய அன்னையின் வழியாக சேர்ந்து ஜெபித்து வாழுவோம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த சந்திக்கப் போகின்ற இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு மகிழ்வான விழாவாக, சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி மன்னிப்பு, மறத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், விட்டு கொடுத்தல் போன்ற குணங்களால் வாழ வளர ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வை அர்த்தத்தோடு வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.